வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழக வெற்றி கழகத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், களத்தில் வேலை பார்க்குறவங்களும் சரி, சமூக ஊடகங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் சரி, என்ன மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறவங்க, களத்துலையும் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன அடிப்படையில் வேலை செய்கிறோம்னா, விசுவாசத்துக்காக செய்கிறோம், அன்புக்காக செய்கிறோம், தளபதி மேல் இருக்கக்கூடிய பற்றுதல் மேலே செய்கிறோம், ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு எதிராக இன்றைக்கு விஷம கருத்துக்களையும் பிரச்சாரங்களையும் முன்னெடுக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க காசுக்காகவே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு நிதர்சனமாக உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகவுடைய முகத்தரையை மொத்தமாக கிழிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்காகவே, அதற்காகவே பல கோடிகளை 17-18 கோடி ரூபாய்களை திமுக செலவு செஞ்சிருக்கிறது. யூடியூப் சேனல்ல இருந்து எந்த நேரம் பார்த்தாலும் நமக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறான். நானே யோசிப்பேன், இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேற எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக பேசலாம், நாட்டில் நடக்கக்கூடிய கொலைக்கு எதிராக பேசலாம், கொள்ளைக்கு எதிராக பேசலாம். இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவனுங்க இப்ப ஏன் இதை பத்தி பேசுறது இல்லை அப்படின்னு பார்த்தா, முழு நேர வேலையாக தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவதூறு பரப்புறதுல இருக்கிறாங்க. இதுல பல கோடிகள் கைமாறி இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல திமுகவுடைய முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். அதே மாதிரி சேகர் பாபு அவர்கள், இங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், சென்னை கார்பரேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து 6வது 7வது நாளாக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் சம்பந்தமாக அதற்காக பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஸோ அது சம்பந்தமாக அமைச்சர் சேகர் பாபுவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படும் போது சேகர் பாபுனுடைய திமிர்த்தனம் வெளிப்பட்டிருக்கிறது. பாஜக காரன் எப்படி பேசுவானோ, அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறார், அதே மாதிரி இன்னைக்கு சேகர் பாபு பேசியிருக்கிறார். ஏன் ஒருவேளை மறைமுகமாக கூட்டணி இருக்கிறது அந்த பழக்கம் இவருக்கு தொட்டி கொண்டதோன்னு தெரியல, அப்படி பேசியிருக்கிறாரு. இந்த 2 விஷயத்தை பத்தி இந்த வீடியோல தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சங்கி மங்கி சொங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் பேரை பாருங்க, சரியா? இந்த சேனல் முழு நேரமாக என்ன வேலை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறு பரப்புறது, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகவே வீடியோ போடுறது. கிட்டத்தட்ட 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. சமீபத்தில் என்னமோ தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பழைய வீடியோக்கள் எதுவுமே இல்லை. ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இந்த சேனல்ல தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக போடக்கூடிய ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் மில்லியன் கணக்கில் போகுது, கோடி கணக்கில் வியூஸ் போகுது, லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. இன்னைக்கு நானும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வீடியோ போடுறோம். இப்போ எதிராக போட்டவங்களாலும் சரி, ஆதரவாக போட்டாலும் சரி, இந்த வீடியோக்களுடைய டைட்டில், தம்பனைல், அதே மாதிரி இந்த வீடியோ சம்பந்தமாக போடக்கூடிய டேக் நேமும் இதெல்லாம் வச்சு தான் யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணுவோம்னா வீடியோ ஷோ பண்ணும், சரியா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நான் பதில் கொடுக்குறேன்னா நான் என்ன டேக் பண்ணுறோனோ அதே தான் ஒரு பிரச்சனையை பேசக்கூடியவனும் டேக் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் மேக்சிமம் ஒன்று மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தும் எங்களுடைய வீடியோக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் போகல, இவங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போகுது. இது எப்படிடான்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தா ஆட் போட்டிருக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட். எப்படி இந்த வீடியோஸ் நம்ம யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது சில ஆட்ஸ் வரும் இல்லையா, கம்பெனி ஆடு, பொருளுடைய ஆடு வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல்கள் தங்களுடைய யூடியூப்ல தங்களுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோவை ப்ரொமோட் பண்றாங்க. எப்படின்னா ஒரு டிஸ்பிளே ஆட் மாதிரி வரும். இன்னொரு வீடியோ பார்க்குறோன்னா அந்த வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோ வரும். அதில் தம்பனேல் பார்த்து மேக்சிமம் நிறைய பேர் இது பண்ணுவாங்க, இம்ப்ரெஷன் கொடுக்கும். இந்த யூடியூபே தானாக முன் காசை வாங்கிக்கிட்டு இம்ப்ரெஷன் கொடுக்கும். அந்த அடிப்படையில் இவங்க ஆடு போட்டிருக்காங்க. 500க்கு 1000க்கு இல்லை, 5000 10,000க்கு இல்லை, கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி கோடிக்கணக்கில் அவங்க செலவு பண்ணதுனால கோடிக்கணக்கில் அவங்களுக்கு வியூஸ் வந்திருக்கிறது. சரி, இந்த வியூஸுக்கு பின்னாடி இந்த ஆட் யார் கொடுத்துருக்கிறா யூடியூப் சேனலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பென் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த பென் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் உங்களுக்கு தெரியும், நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனம். இந்த பெண் நிறுவனம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது, ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது, யூடியூப் சேனலை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. 17 கோடி ரூபாய் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அவர்கள் போடக்கூடிய வீடியோவை ப்ரொமோஷன் செய்யறதுக்காகவே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அது ரெக்கார்டிக்கலா இருக்குது. பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா
எத்தனை கோடிகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பேசக்கூடிய இந்த சோகால்டு ஜேர்னலிஸ்ட், இந்த சோகால்டு அரசியல் விமர்சகர்கள், இந்த சோகால்டு போராளிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இவனுங்க தினமும் இதே வேலையா, எப்போ தளபதியினுடைய உடல்ல இருந்து காத்து பிரிஞ்சா கூட உடனடியாக ஒரு வீடியோ போட்டுருவானுங்க. அப்ப இவனுங்க ஏன் பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, இவர்களுக்கு அதெல்லாம் லாபம் இருக்கிறது. யூடியூப்ல ஒரு வருமானம் வரும், அதை தாண்டி எசமா அறிவாலயத்திலிருந்து போடக்கூடிய எலும்பு துண்டுகள், நம்ம எலும்பு துண்டுன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த எலும்பு துண்டுகளுக்கு கோடிக்கணக்கில் ரூபாய் இருக்கிறது. நான் உண்மையிலே சொல்றேன், யார் இங்க முட்டாள் தெரியுமா? வெளிப்படையா சொல்றேன், யார் முட்டாள் தெரியுமா? போராளிகள் நினைச்சுக்கிட்டு இந்த செந்தில்வேலு, ஜீவ சகாப்தம், மில்டன், இந்திரகுமார் தேரடி, அதே மாதிரி இன்னும் 2 பேர் வந்து பேசுவானுங்களே, இந்த சேனலை பார்க்குறாங்க தெரியுமா? அவர்கள் தான் மிகப்பெரிய முட்டாள்கள். தொடர்ந்து அவதூறு பரப்புறானே தெரியும். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், மாதேஷன் சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆதர் டிவியில் வீடியோ இன்டர்வியூ எடுக்கிறார். அதுல பதில் சொல்லக்கூடிய நபர், தளபதி விஜய் அவர்கள் அதை பேசினார், இதை பேசினாரு, புஷியானந்த் அதை சொன்னாரு, ஜானரகசாமி இதை சொன்னார் சொல்லி இந்த 3 பேர் இருந்து பேசும்போது பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரியே பேசுறான். இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு நெறியாளர் என்ன சொல்லுவான், இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு, எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கறது தான் ஒரு நெறியாளருடைய வேலை. என்ன ஆனா இவர்கள் இதை கேட்பதில்லை. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கண்டென்ட் எதையோ பேசு, அறமே வேண்டாம். ஊடக அறம்ங்கிறதே அறவே கிடையாது. எதையாவது பேசு, அது வைரலானா போதும். யாரை பத்தியும் வேணாலும் அவதூறு பேசு, என்ன வேணா பேசு, வாய்க்கு வந்ததை பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க போடுறோம், அதுல யார் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கு தெரியுமா? இது ரொம்ப மோசமான மனநிலை. அந்த எண்ணத்துல தான் இன்னைக்கு இவனுங்க வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சோ தெரியாமலையோ பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று திமுகவுடைய ஆதரவாளர்கள், திமுக கட்சியை சேர்ந்தவன் பார்க்குறான், பிரச்சனை கிடையாது. திமுகவுடைய ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் இவர்களை புரிந்து கொள்ளுங்கள், காசுக்காக பணத்துக்காக வேலை பார்க்குறான். இவர்கள் ஒரு வீடியோ போடுறாங்கன்னு சொன்னா அந்த வீடியோவை ப்ரமோட் பண்றதுக்கே 17 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா, அப்போ அந்த வீடியோவை உருவாக்குறதற்கு, அந்த வீடியோவில் பேசக்கூடியவர்களுக்கு, இந்த மாதிரி கருத்தாக்கத்தை ஒரு நெரேட்டிவை செட் பண்ணக்கூடியவர்களுக்கு எத்தனை கோடிகள் செலவு செய்யப்படும்? மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். காசை வாங்கிட்டு அரசியல் பேசுறான், காசை வாங்கிட்டு சமூகத்தை பத்தி பேசுறான். அதனால தான் இன்னைக்கு முழு நேரமாக தமிழக வெற்றி கழகத்தின் மேலையும் தளபதி மேலையும் விமர்சனம் செய்வதற்கும் அவதூறு பரப்புறதற்கும் தங்களுடைய நேரத்தை செலவு செஞ்சுட்டு இருக்கிறான். இவர்கள் இப்படி செலவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் இந்த சமூகத்தில் தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு கூட நம்ம சென்னையில கார்பரேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே நம்ம அது சம்பந்தமா வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கு பிஜேபியை சேர்ந்த மதுவந்தி, பிஜேபியினுடைய ஆதரவாளர் ஒய்ஜி மகேந்திரனுடைய மகள் இன்றைக்கு போய் அந்த துப்புரவு பணியாளர்களோடு அமர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இதை யார் செய்யணும்? உண்மையிலே இதை யார் செஞ்சிருக்கணும்? மதிவதனி மாதிரியான ஆட்கள், டாக்டர் சர்மலா மாதிரியான ஆட்கள், அருள்மொழி மாதிரியான ஆட்கள், இன்னும் எத்தனை பேர், சுந்தரவள்ளி மாதிரியான ஆட்கள், இவங்க செய்யணும். 2021 திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக களத்தில் போய் நின்று பேசக்கூடியவர்கள், பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தங்களுடைய போர் குரலை உயர்த்தியவர்கள் இன்றைக்கு கள்ளமௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால மதுவந்தி மாதிரியான ஆட்கள் இன்றைக்கு களத்துல போயிருந்து அரசியல் செய்யக்கூடிய சூழல் உருவாகுதுன்னு சொன்னா இதற்கு யார் பொறுப்பு? மதிவதனி பேசியிருக்கணும். பெரியாரை பத்தி பேசக்கூடியவர்கள், பெண் உரிமையை பத்தி பேசக்கூடியவர்கள், உழைப்பாளர்களை பத்தி பேசக்கூடியவர்கள், சுந்தரவள்ளி எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. சீமான திட்டுறதுக்கு, தளபதி விஜய் அவர்களை திட்டுறதுக்கு, எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறதுக்கு, எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்புவதற்கு வரக்கூடிய சுந்தரவள்ளி எங்க? மதிவதனி எங்க? டாக்டர் சர்மலா எங்க? நீங்க போகல. இன்னைக்கு மதுவந்தி வந்து கிரெடிட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழல். காசுக்காக விலை போய்விட்டார்கள். பணம், திமுக பல கோடிகளை இறக்கி 8 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க, அவங்களோட உறுப்பினர் சேர்க்கைக்கு போகக்கூடியவர்களுக்கு மொபைல், வாட்ச், அது இதுன்னு சொல்லி பல கோடிகளை இறக்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய ஒரு கட்சி, தளபதி விஜய் சொல்லக்கூடிய ஒரு நபரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காகவே நேருக்கு நேர் மோதுவதற்கு தைரியம் இல்லை. காசை கொடுத்து
பொய்யான அவதூறுகளை பரப்பி அதற்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. நீ உண்மையிலேயே திமுக செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விளம்பரம் பண்ணலாம். திமுக நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், நாங்க பஸ்ல ஃப்ரீ கொடுத்துருக்கிறோம் இப்படின்னு சொல்லி பெண் நன்மையான விஷயங்களுக்கு விளம்பரத்தை செஞ்சு அதன் மூலமாக நீங்க மக்களுடைய ஆதரவை பெற்றா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு கட்சி சமீபத்துல உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி மேல அவதூறு பரப்புறதுக்காகவே 17 கோடி 18 கோடியை செலவு பண்ணிருக்கீங்கன்னா எவ்வளவு என்ன இருக்கும்? உங்க கட்சிக்காரன், உங்க கட்சிக்காக கொடி கட்டினவன், உங்க கட்சிக்காக ரோடா போஸ்டர் ஒட்டினவன், எந்த நிகழ்ச்சினாலும் களத்துல நிக்கக்கூடியவன், இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திமுகவை சேர்ந்தவன் எத்தனை பேர் கட்சிக்காரன் இருக்கிறான் தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா? எலெக்ஷன் டைம்ல கோட்டர் கோழி பிரியாணி காசு அதுன்னு கொடுத்துருப்பீங்க. அவன் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கும். திடீர்னு அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருக்கும், திடீர்னு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருந்திருப்பான். இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திமுகல இருக்கிறான். அவனுக்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? நீங்க அவனுடைய தேவை என்னன்னு பார்த்து உணர்ந்து ஹெல்ப் பண்ணிருப்பீங்களா? அதை செய்யல. மாறாக ஒரு கட்சி தலைவர் மீது அவதூறு பரப்புறதுக்காகவே 17 கோடி ரூபாயை செலவு பண்ணிருக்கு சொன்னா எந்த அளவுக்கு திமுக பயத்தினுடைய உச்சத்துல இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பேசக்கூடியவர்கள், உங்களுக்காக வீடியோ போடக்கூடியவன், உங்களுக்காக இருந்து மீடி ஊடகத்துல இருந்து பேசக்கூடியவன் அத்தனை பேருமே காசு பணத்திற்கு பின்னால் இருந்து பேசுகிறார்கள். அதை வாங்கிட்டு பேசுறான். தமிழக வெற்றி கழகத்திற்காக பேசக்கூடியவர்கள், தமிழக வெற்றி கழகத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் விசுவாசத்துக்காக உழைக்கிறான். தளபதி மீது கொண்டிருக்கக்கூடிய பேரன்பினுடைய வெளிப்பாடாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ எத்தனை கோடிகளை செலவு பண்ணாலும் சரி, எத்தனை லட்சம் கோடியை செலவு பண்ணாலும் சரி, உங்களுடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்தமா அவ்வளவு பேரையும் களத்தில் இறக்கி விட்டாலும் சரி, அந்த அன்புக்காக வேலை செய்யறாங்க தெரியுமா? இவங்களுடைய கால் தூசுக்கு உங்களுடைய பணமோ, உங்களுடைய பதவியோ, உங்களுடைய அதிகாரமோ சமம் பெறாது. மாறாக நீங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த சூழ்ச்சிகள் அத்தனையுமே தகர்த்தெறியப்படும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களால், களத்திலையும் சரி இணையதளத்திலையும் சரி அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து நம்ம சேகர் பாபு அவர்கள் திமிர்த்தனத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார். ஆமா, திமிர்த்தனத்துடைய உச்சத்தில் இருக்கிறார். சென்னை கார்பரேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்கள் கடந்த 7-8 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த துப்புரவு பணியை தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். இன்றைக்கு அது சம்பந்தமாக அமைச்சர் சேகர் பாபுவிடம் ஒரு கேள்வி கேட்கறது, இந்த பேச்சுவார்த்தை நடத்தினீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. திமுறா அந்த வீடியோ நீங்க பார்த்தா தெரியும். உடனே நீங்க கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு சொல்லி பேசும்போது நாங்கள் அப்படி வாக்குறுதியை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் இருக்கு, செய்தி ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாருமே இருக்கு. யாருமே பெருசா கேள்வி கேட்கல. ஏன் கேள்வி கேட்கலன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் நீலம் மீடியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அது அவங்க கேட்குறாங்க, நீங்க ஒரு கடிதம் எழுதுனீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக சேகர் பாபு சொல்றாரு, நீங்க யாரு, எந்த பிரஸ் அப்படின்னு கேட்கிறார். இது ஞாபகம் இருக்கா? இந்த கேள்வி யாரு கேட்டான்ட்டு அண்ணாமலை கேட்டிருக்கிறார், எச்சராஜா கேட்டிருக்கிறார். இன்னைக்கு அதுக்கு பிறகு யாரு கேட்கிறான்னா நம்ம சேகர் பாபு கேட்கிறார். ஏன் சேகர் பாபு கேட்கிறாருன்னா, எங்கிட்ட வாங்கி தின்னவனா இல்ல வேற ஆளான்னு கேட்கிறார். நான் போடக்கூடிய எச்ச எலும்பை பொறுக்கக்கூடிய பொறுக்கிகளா இல்ல தனி வேற ஆளா அப்படின்னு நாங்க ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அதுக்காக நீங்க எந்த மீடியான்னு கேட்கிறாங்க. அவர் அந்த நீலம் மீடியான்னு சொல்லும் போதே நீலம் கனெக்ட் ஆகுது. நீலம் அப்படின்னு சொன்னாலே அது யாரை கனெக்ட் பண்ணும்? அம்பேத்கரை கனெக்ட் பண்ணும், தாழ்த்தப்பட்ட மக்களை கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். உடனடியாக உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கலையே, உங்களை நான் சந்திக்கிறத சொல்லலையே, நான் மீடியாக்களை தான் சந்திக்கிறேன்னு சொல்றாங்க. யாரை சந்திச்சா என்ன? மைக்கை கொண்டு நீட்டும் போதே அப்ப தெரியாதா அவங்களுக்கு இது என்ன சேனல், இதுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க தயாரில்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒதுக்கல்ல. அப்ப கேள்வி கேட்ட உடனே உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கலையேன்னு சொல்லி சொன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், அந்த கேள்வி நியாயமா இல்லையா? அந்த கேள்விக்கு சேகர் பாபுக்கு பதில் தெரியுமா இல்லையா? 2017-18 அந்த டைம்ல அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதிய கடிதம் அவங்க பெருசா பேனர் போட்டு வச்சிருக்கிறாங்க. இது சேகர் பாபுக்கு தெரியுமா தெரியாதா? நாங்க இப்படி ஒரு வாக்குறுதியே கொடுக்கலன்னு சொல்றாரு. துப்புரவு பணியாளர்கள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு 2021 தேர்தலில் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி 225 வாக்குறுதி எண் 225.
அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிகளில், இந்த பள்ளிக்கூடங்களில், இந்த ஹாஸ்பிட்டலில், அதே மாதிரி உள்ளாட்சி இதில் உள்ளாட்சிகளில், பேரூராட்சி, மாநகராட்சியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள பணி நிரந்தரம் செய்யப்படும், அவர்களுடைய பணிக்கு சம்பளம் உயர்த்தப்படும், இப்படின்லாம் சொல்லி அதில் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இது சேகர் பாபுக்கு தெரியுமா தெரியலையான்னு கேட்கல. சரி, இன்னொன்று, நீ மீடியாவை பார்த்துட்டு நீலம் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல் வீடியோ, உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்களே. முதல்ல சேகர் பாபு நீங்க யார்? உள்ளாட்சித்துறை சம்பந்தமான பதில் சொல்ல வேண்டிய இடத்துலயா இருக்கிறீங்க. நீங்க அறநிலையத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட கேட்கணும்னு சொல்லணும். உள்ளாட்சித்துறை அமைச்சர்லாம் வரணும். உள்ளாட்சித்துறை அமைச்சர் வராம எந்த நேரமும் 24 ஹவர்ஸும் நீங்க சென்னை மாநகராட்சியிலேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? மாநகராட்சியுடைய மேயர் பதில் சொல்லணும், அல்லது உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும், அல்லது துணை முதல்வர் பதில் சொல்லணும், அல்லது முதல்வர் பதில் சொல்லணும். இவங்க யாருமே இல்லை. சேகர் பாபுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இந்த ஊடகவியலாளர் திருப்பி கேட்டா மூஞ்ச கொண்டு எங்க வச்சுப்பீங்க? சேகர் பாபு அவர்களை எங்க கொண்டு வச்சுப்பீங்க? கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலன்னா தென்னாவட்டா திமிர்த்தனமா இது பண்ணுவீங்களா? எத்தனை நாளைக்கு உங்களுடைய இந்த திமிர்த்தனம் இருக்கும்? மக்கள் வாக்களிக்காமலா நீங்க அமைச்சரானீங்க? தேர்தல் நெருங்கும் போது அம்மா தாய்மாரே உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மக்களுடைய வீட்டு வாசல்ல நிற்கும் போது கூச்சமா இருக்காதா? கேவலமா இருக்காதா? இதே திமிர்த்தனத்தோட போய் நிப்பீங்களா நீங்க? இன்னைக்கு அந்த மிடுக்கோட அப்படி இருக்கிறீங்களா? இந்த திமிர்த்தனத்தோட போய் நிப்பீங்களா நீங்க? மக்கள் வாக்களித்து தானே நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க. மக்களுடைய வாக்குகளை பெற்று தானே நீங்க அமைச்சரா இருந்தீங்க. வானத்துல இருந்து குதிச்செல்லாம் வரலையே, வானத்துல இருந்து குதிச்செல்லாம் வரலையே. அப்புறம் எங்க இருந்து வருது இந்த திமிரு? எங்க இருந்து வருது இந்த ஆதிக்க மனோநிலை? உங்களுடைய திமிரு ரொம்ப நீளமா வளர்ந்துட்டு போகுது. ஒட்ட நறுக்கப்படும். மக்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் சொன்னது, வரக்கூடிய 2026 தேர்தலில் யாரு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, சேகர் பாபு டெபாசிட் வாங்க மாட்டாரு. சேகர் பாபு டெபாசிட் வாங்க மாட்டாரு. அந்த அளவுக்கு திமிர்த்தனத்தினுடைய உச்சமாக மக்களை மதிக்காத ஒரு அமைச்சராக மாறி இருக்கிறார் அப்படின்ட்டு. உங்களுடைய இந்த தெனாவட்டை வேற ஆள்கிட்ட நீங்க காமிச்சிருக்கீங்களா? உங்களுடைய இந்த தெனாவட்டை வேற ஆள்கிட்ட நீங்க காமிச்சிருக்கீங்களா? நீங்க மயிலாப்பூர்ல யாராவது போராடினா அவங்கள்ட்ட பார்த்து சொல்லுவீங்களா நீங்க? அப்போ எளியவர்களிடம் நீங்க உங்களுடைய திமிர்த்தனத்தை காமிப்பீங்க. ஆனா அதே நேரத்தில் அதிகார பலமும் அரசியல் பலமும் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்க பம்மி பதவிங்கன்னா உங்களை மாதிரி எல்லாம் ஆட்களை நம்ம என்னன்னு சொல்றது? உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை சொல்லணும் முதல்ல. சரியா? அன்பார்ந்த சகோதரர்களே, நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. பல கோடிகள், பல 100 கோடிகள் செலவு செய்யப்படுகிறது தளபதி அவர்கள் மேல விமர்சனம் செய்வதற்கு, தளபதி அவர்கள் மேல அவதூறு பரப்புறதுக்கு. இவர்கள் பரப்பக்கூடிய அவதூறுகள் சர்வ சாதாரணமா மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருது. உதாரணமா, இந்த வன்னி அரசு சொல்லக்கூடிய ஒரு நபர், விசிகாவை சேர்ந்தவர், அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, முஸ்லிம்களால் எனக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்றிய அரசுக்கு கொடுத்தாரு, அதன் காரணமாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போற போக்கில் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டாரு. இப்பவும் மக்கள் ஒரு சில பேர் அதை நம்புறாங்க. மக்கள் நம்புறாங்க. அப்ப நமக்கு எதிராக பரப்பக்கூடிய இந்த சூழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில போய் சேருது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள், நான் மட்டுமல்ல, என்ன மாதிரி நிறைய பேர், வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் பேசுறாரு, இன்ஃபர்மேட்டிவ் டைரி பேசுறாரு, ரோட் சைடு அம்பானிஸ் பேசுறாரு, ஓப்பன் டாக் மீடியா பேசுறாங்க, விஜய் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய யூடியூப் சேனல், டிவிக்கு ஆர்மின்னு ஒரு யூடியூப் சேனல், இப்படி நிறைய யூடியூப் சேனல்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நமக்கு எதிராக வரக்கூடிய அவதூறுகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வீடியோ பார்க்கறதோட இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கு, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புகளில், தாவேக்கனுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணி இதை நீங்க பாருங்க, இதை நீங்க ஆதரவு தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நீங்க பர்டிகுலரா சொல்லி எங்களுக்கு நீங்க ஆதரவு தரணும். அப்பந்தான் நமக்கு எதிராக வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய பதில் எல்லாருக்கும் போய் சென்றடையும். அன்பு சகோதரர்களே, நமக்கு எதிராக வீடியோ போடக்கூடியவர்களுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா 50,000, 100, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், கோடின்னு போகுது. காசை செலவு பண்ணி ப்ரொமோட் பண்றான். ஆனா நமக்கு எளிய பிள்ளைகள் நடத்தக்கூடிய கட்சி, எளிமையானவர்களாக இருக்கிறோம். அவ்வளவு காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. நம்ம என்னுடைய உழைப்பை டெய்லி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழகத்துக்காக, கழகத்தின் மீது பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கு எதிராக நாம் ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீடியோ போடுறோம். மேக்சிமம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேட்டிவ் டைரி எல்லாம் ராத்திரி 12 மணி 1 மணி
ஆகும். அந்த நேரம் நானும் அதே மாதிரி தான் ராத்திரி என்னுடைய தொழிலை வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு வீடியோ எடுத்து அப்படி அதை ஷூட் பண்ணி அதை எடிட்லாம் பண்ணி வரும்போது எப்படி ராத்திரி 1 மணி 2 மணி ஆயிடுது. இப்படி தான் நம்ம வேலை பார்க்குறோம். இது எதுக்காக நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு சொல்லல. இந்த அளவுக்கு நம்ம வந்து டெடிகேஷனாக வேலை பார்க்குறோன்னா நாம் போடக்கூடிய வீடியோவை அதிகமான நபர்கள் பார்த்தா அதில் ஒரு மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு மனநிறைவுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கமாண்டை வந்து ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூடியூபே வந்து நிறைய ப்ரொமோஷன் நம்ம வீடியோ வந்து மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கும். இவ்வளவு நேரம் அந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு தலைப்பில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.